ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் எனிமி டு லவர்ஸ் டைப் ஆஃப் ட்ராமா தான். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். இது வந்து அந்த காலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். நம்ம ஹீரோயினை தான் எடுத்தோடனே காட்டுறாங்க. ஒரு ஹார்ஸ் ரேசிங் க்ரோஸில் வந்துட்டு அவள் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிகிட்ருக்கா. அவளுடைய டேலண்ட்டை பார்த்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே பாராட்டிட்டுலாம் இருந்துகிட்ருக்காங்க. ஹீரோயினை பற்றி சொல்லணுன்னா அவளுடைய அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா சைடு ஃபேமிலியான ஒரு ஆன்ட்டி தான் எடுத்து அவளை தத்தெடுத்து வளர்த்துட்ருக்காங்க. அந்த ஆன்ட்டியோடைய ஃபேமிலி ரொம்ப நல்லவங்க தான். அவளுக்கு ஒரு அண்ணா அக்காவும் இருந்துட்டுருக்காங்க. எங்களோடது ரொம்ப க்ளோஸ்னட் ஃபேமிலியாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஹீரோயினுக்காகன்னு சொல்லி அவளுடைய அண்ணாவும் அக்காவும் அவளை பார்க்க வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தோன்னா சின்ன வயசுலேயே ஃப்ரான்ஸ்க்கு போயிருப்பான் போல் படிக்கிறதுக்குன்னு. அவன் அடுத்த நாள் தான் தாய்லாண்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகிருக்கு ஹீரோட ஃபோட்டோலாம் போட்டு. ஸோ அது எதுக்கு இதில் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்கன்னா, ஹீரோவுடைய அப்பா தாய்லாண்டோடைய அம்பாசடராக இருக்கார். ஸோ அதுக்காக தான் இவங்க ஃபேமிலியை பற்றி எதுனாலுமே ஆர்டிக்கல் எல்லாம் எழுதிட்டுருக்காங்க. ஹீரோயினுடைய அங்கிள் ஆண்டி இருக்காங்க இல்லையா, அதில் ஹீரோயினுடைய அம்மா வழி சொந்தம் தான் அந்த ஆன்ட்டி, அப்பா வழி சொந்தம் தான் நம்ம ஹீரோ. ஸோ இப்படி தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துகிட்ருக்கு இப்போதைக்கு. ஹீரோ பார்த்தா அடுத்த நாள் அங்கே வந்து இறங்குறான் ட்ரெயின்லேருந்து. அப்பா அவனை அழைச்சிட்டு போகிறதுக்குன்னு அவங்க அப்பா வந்திருக்காரு. ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணிக்கிறதுனால ரொம்பவே அன்பெல்லாம் வந்து பரிமாறிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அவங்க அப்பா. அப்பா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆன்ட்டி சின்ன வயசுலேருந்தே ஹீரோவை அவங்க தான் வளர்த்துருப்பாங்க. அவங்களோட பேர் மே. ஸோ இப்போ இந்த மே வந்துட்டு ஹீரோவை பார்த்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. பல வருஷம் கழிச்சு அவனை பார்க்குறோம் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவனுமே அவங்கள மிஸ் பண்ணதா சொல்லியெல்லாம் பேசிகிட்ருக்கான். அப்போ தான் அவங்க அப்பா அங்கே வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு, ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு நீ வந்திருக்க இல்லையா, ஒரு வெல்கமிங் ஹோம் பார்ட்டி உனக்காக அரேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ அதுக்கு என்ன தாராளமாக அரேஞ்ச் பண்ணுங்கள், நானுமே என்னோடய ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு இல்லையா, எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க க்யூரியஸாக இருக்கேன்னு சொல்கிறான். அவங்க அப்பா சந்தோஷமாக அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன், நாளைக்கு ஈவினிங் பார்ட்டி வச்சுக்கலான்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவளுடைய அக்கா இப்போ அவகிட்ட நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை காட்டி கேட்குறாங்க, ஹீரோ ஃபோட்டோ காட்டி இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நல்லா ஒத்து பார்த்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. அவங்க அக்காவும் இல்லை உனக்கு தெரியும், நல்லா யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹீரோயினும் எனக்கு டைம் இல்லை, என்னோட லெக்சரர் எனக்காக ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் அதில் போயிட்டு அட்டன் பண்ணால் தான் நான் டியூட்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்போ வந்து அவங்க அக்காவும் விடாமல் நீ யாருன்னு கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அவளும் டைம் ஆகுதுன்னு கத்திட்டுருக்காளா. பிறகு அவங்க அக்காவே சொல்லிடுறாங்க, ஒரு வகையில் எனக்கு சொந்தம் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசில் நாமெல்லாம் ஒன்றா வளர்ந்துருக்கோம், உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவுடைய பேரை சொல்கிறாங்க. அவள் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான் அந்த பேரை கேட்ட உடனே. அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது. அந்த பிக்சரை பார்க்குறா, அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி நினச்சி பார்க்குறா, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறா. ஸோ ஹீரோயினுக்கு 12 வயசு ஆகிட்டுருக்கு. அப்போ தான் ஹீரோவை முதல்ல அவங்க வீட்டுக்கு வரான். அவங்க ஆன்ட்டி வந்து ஹீரோயினுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து அவளை பார்த்த உடனே பிடிக்கல. அவள் டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டுருக்காளா, அந்த சமயத்தில் அவன் வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் பிடுங்கிக்கிறான். இங்கே பாரு, இதெல்லாம் பாய்ஸ் வச்சு விளையாட வேண்டியது, நீ கேர்ள்ஸ் வச்சு விளையாடுற பொம்மையெல்லாம் வச்சு விளையாடு அப்படின்னு சொல்கிறான். அதை அவன் முடியாதுன்னு சொல்லி மறுத்த உடனே, இங்கே பாரு, நீ ஒன்றும் இங்கே எல்லாத்துக்கும் சொந்த கொண்டாடிட்டுலாம் இருக்கல, நீயே ஒரு அனாதை, உனக்கு குடும்பம்னு யாரும் கிடையாது, உனக்கு சப்போர்ட்னு யாரும் கிடையாது, ஸோ என்னோட பொருளுக்கெல்லாம் நீ ஆசைப்படுற வேலை வச்சுக்காத, அது மட்டும் இல்லாமல் நீ குட்டியாக குண்டாலாம் இருந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்ருக்கான். சத்தம் கேட்டு அவளுடைய ஆன்ட்டி அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோ வந்து மாட்டி விட்டுடுறான். பாருங்கள், பாய்ஸ் டாய் எல்லாம் வச்சு விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அந்த காலத்து கதை மாதிரி இல்லையா, அதனால் அவங்க ஆன்ட்டியும் ஹீரோன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாயை வாங்கி அப்படியே ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நீ பொம்மையை வச்சு விளையாடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா ஹீரோ வந்து பயங்கரமாக இவளை போட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். இவளுக்கு ஒரு பட்டு பேர் வேற வச்சுருக்கான். இவள் வந்து ஷார்ட்டி, குட்டச்சி, குண்டச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு, உருண்டையாக இருக்க, கழுத்து கூட இல்லை உனக்கு, நீ பார்க்குறதுக்கும் அசிங்கமாக தான் இருக்க, உன் கேரக்டரும் சரியில்லை, அதனால தான் உங்கள் அம்மா அப்பாலாம் வந்துட்டு உன்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்பவே வந்து அவளை ஹார்ஷாக பேசி விட்டுடுறான். ஸோ ஹீரோயின் இதெல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்த்துட்டு இவன் திரும்பி வரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கில் இருக்கா. அவளோட அக்கா உடனே, இங்கே பாரு, 10 வருஷத்தில் நீ ஆளே மாறிட்ட இல்லையா, முன்னாடி எவ்வளோ குட்டியாக அக்லியாக இருந்த, ஆனால் இப்போ பாரு, யூனிவர்சிட்டி குயின் நீ தான், அவன் பின்னாடி எத்தனை பசங்க சுற்றுறாங்க, அந்த மாதிரி தான் அவனு கூட 10 வருஷத்தில் நல்லவனாக மாறியிருக்கலாம் இல்லையா, ஒன்றும் இனிமேல் டீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லையா. ஸோ சின்ன வயசில் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், அதை வந்து நீ ஜட்மெண்ட்டாக மனசில் வச்சுக்கிட்டு அவனை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் மனசில் முடிவு பண்ணிடுறா அவனை வந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க அக்கா கிட்ட சொல்லிக்காமல் எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறா. அந்த இன்டர்வியூ பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அங்கே அவளுடைய லெக்சரரை சந்திக்கிறா. அவங்க சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடியது ஒரு ஸ்பெஷல் நீட் இருக்கக்கூடிய ஒரு கிட்டு, அந்த கிட் வந்து அவளுக்கு யார் டியூட்டருங்கிறத அவளே தான் இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுவா, ஸோ நீ ப்ரிப்பேர்டாக இரு, அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேஷண்ட்டாக இரு, ஏன்னா நிறைய பேர் அந்த பொண்ணு ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு ஒரு கர்டைனுக்கு பின்னாடி வீல் சேரில் உட்காந்து ஒளிஞ்சிட்ருக்கா, அவளோட ஃபேஸ் காட்டிக்காமல். ஹீரோயினுக்கு அவளை பார்த்த உடனே வந்துட்டு ஒரு சிம்பத்தி கிடையாது, பட் ஆனாலும் அவளுக்கு ஒரு டியூட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது போல்.
ஸோ இப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா கொஷின் கேட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே மறைஞ்சிருக்க இடத்துலேருந்தே கேட்குறா, அம்மா இல்லாமல் வளர்கிற ஒரு பொண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயினும் இதுக்கு பதில் எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நானுமே 4 வயசில் அம்மா அப்பா 2 பேரையும் இழந்துட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்காக நான் லோன்லியாக இருக்கேன், கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னோட அங்கிள் ஆண்டி என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, என்னோட அண்ணா அக்கா என்னை சொந்த தங்கச்சியை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கா. அடுத்தடுத்து அந்த பொண்ணுங்க வந்து கொஷின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கவும் அந்த பொண்ணுங்க ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒளிஞ்சிருக்க இடத்துலேருந்து அந்த குட்டி பொண்ணு வெளியில் வந்துடுறா. அவளோட பேர் எங்கு. ஸோ இப்போ தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்கள் எனக்கு டியூட்டராக இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட்ஷேக் எல்லாம் பண்ண ஹீரோயினுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆகிடுது. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தா ஹீரோயின் ஒரு கிளப் ஹவுஸ் பார்ட்டிக்குன்னு சொல்லி சும்மா பிரின்சஸ் மாதிரி கிளம்பி செமையாக வந்திருக்கா. அப்போ அவளுடைய ஃப்ரெண்டு தான் பார்ட்டிக்குள்ளேருந்து வெளியில் வரா. ஸோ இந்த ஃப்ரெண்டு தான் அவளை இன்வைட் பண்ணிப்பா போல் அந்த பார்ட்டிக்கு. இது மோஸ்ட்லி பார்த்தா வந்துட்டு ஒரு சர்டைன் ஏஜில் இருக்கவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பால் ரூம் மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அவளுடைய ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு தன்னுடைய புது பாய் ஃப்ரெண்டை ஹீரோயினுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அவங்க அப்பாவுடைய ஹாஸ்பிட்டலில் தான் அவனுமே இப்போ டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டுக்காக ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கா. பிறகு அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொன்னதுக்கப்புறமா 3 பேருமா சேர்ந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த இடத்துல எல்லாமே என்ஜாய் பண்ணணுன்னு தான் பார்த்துட்ருக்கா. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துட்டுருக்கா. ஆனால் அங்கே ஹீரோ வந்திருக்க விஷயம் தெரியாத வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோ அங்கே வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோவை பற்றியே பார்த்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்தால் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் இப்போ தாய்லாண்டில், அவன் அழகு இருக்குது, அறிவு இருக்குது, வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்கான், அவங்க அப்பா அம்பாசிடர், அவனுடைய பரம்பரையே வெல்த்தியான பரம்பரை, இவன் வந்து ஒய்ஃபாக வரக்கூடியவங்க தான் ரொம்ப லக்கி, இவனை வந்து எப்படியாவது நாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அத்தனை பொண்ணுங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் அப்போ தான் கவனிக்கிறா, எல்லாரும் யாரோ ஒருத்தனை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் பார்க்குற சைடு அவளும் திரும்பி பார்க்கையில் ஹீரோவை பார்த்தோன்னே அவளுக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ இப்போ என்னடா இது, இவனை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தா இவன் இங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கானே, இதுக்கும் மேலே அவன் கண்ணில் படுறது சரியில்லை, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலான்னு அவளுடைய ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு சொல்கிறா. ஸோ ஒரு சாக்கு தான் சொல்கிறா, இங்குக்கு வந்து நாளைக்கு நான் டியூட்டர் பண்ணணும், ஸோ அதுக்காக நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லவும் அவள் ஃப்ரெண்டு வந்து அவளை விட மாட்டேங்கிறா. ஈவெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, கேம்ஸ் எல்லாம் இனிமே தான் இருக்குது, இன்றைக்கி வேறு நிறைய கேம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை கட்டாயப்படுத்திட்டு இருக்கும் போது தான் அங்கே கரெக்டாக ஒரு MC வந்துடுறாரு. இப்போது 2 குரூப் ஆஃப் பீப்புள் வேணும், 10 பொண்ணுங்க 10 பசங்கன்னு சொல்லிட்டு வரணும். நடுவில் வந்து ஒரு கர்டைன் வைக்க போகிறோம், அந்த கர்டைனுக்கு 2 சைட்லேயும் வந்து பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு நிற்க போகிறீங்க, ரேண்டமாக தான் நிற்க போகிறீங்க, யார் எங்கே நிற்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த கர்டைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் நின்னதுக்கு பிறகு அந்த கர்டைனை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ எந்த பொண்ணுக்கு முன்னாடி எந்த பையன் நிற்கிறானோ அந்த பையன் கூட அந்த பொண்ணு வந்து டான்ஸ் பண்ணணும், இந்த டான்ஸை வந்து மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஹீரோயினுடைய கெட்டனமோ என்னமோ அங்கே கரெக்டாக ஹீரோக்கு முன்னாடி தான் அவள் போய் நின்றுடுறா. ஸோ கர்டைன் ஓப்பன் ஆன உடனே ஹீரோயினும் ஒரு பயத்தோடவே நின்றுட்டுருக்கும் போது ஹீரோ தான் ஃபஸ்ட்டு அவளை சந்திக்கிறான். அவளை பார்த்த உடனே பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிடுறான். ஸோ அவள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். இந்த ஊரில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கப்பல்லாம் பார்த்தா டான்ஸ் ஆடுறதுக்குன்னு ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கோ வந்துட்டு என்னடா தலையெழுத்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவள் தலையெழுத்தை நொந்துட்டு நிற்கிறான். ஹீரோவும் இவ்வளோ அழகான ஒருத்தலை ஊருக்கு வந்த உடனே பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்கான். அப்போ வந்து ஹீரோ வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடுறத ரியலைஸ் பண்ணிவிட்டு அவன் கொஞ்சம் கிட்ட போகிறான். ஹீரோயின் கிட்ட வந்து டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் எனக்கு டான்ஸ் ஆட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அவரோட வாய்ஸ் கேட்டு அங்கே ஆடிட்டு இருக்கவங்க எல்லாருமே அப்படியே நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுமே வந்து அங்கே சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்குறா. அப்போ ஹீரோவுமே டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு வந்து ஆடுறதுக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுடுங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பதிலுக்கு கூட வெயிட் பண்ணாமல் அவள் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோக்கு ஒரே ஷாக்காக இருக்குது, முறையாக லைஃப்பில் ஒரு பொண்ணு தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத்தனை பேருக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ணிட்டா இல்லையா, அதனால எல்லோரும் காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை போய் ரிஜெக்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அதை பொறுத்துக்க முடியல. ஸோ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் ஓடி வரான். ஐயோ இவன் வேறு பின்னாடியே வரானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து பயங்கர வேகமாக ஓடிட்டு இருக்கும் போது சென்ட்ரல் ஆகாத மாதிரி தான் அவளோட ஷூ வந்து அந்த இடத்துல கலண்டு விழுந்துருது. ஹீரோயின் அதை தாண்டி போயிடுறா. ஆனாலும் மனசு கேட்கல, அந்த ஷூ எடுக்கிறதுக்காக வராளா. அந்த சமயத்தில் ஹீரோ கரெக்டாக வந்து அவளோட கையை பிடிச்சிடுறான். ஸோ நீ என்னோட டான்ஸ் ஆடணும் உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். ஹீரோயினும் நான் சொல்லிட்டு தானே வந்தேன், எனக்கு டான்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் கிளம்பணும், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் அத்தனை பேருக்கு முன்னாடி நீ வந்து என்னை ஹியூமிலியேட் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறியா, நான் அதுக்காக வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சொன்னால் புரிஞ்சுக்க முடியாதா, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன், என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னோடனே ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பேறிடுது. ஏதோ கொஞ்சம் அழகாக இருக்குங்கிற அந்த திமிரில் வந்து பேசிகிட்டு இருக்கியா, அழகாக இருந்தால் நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை எதுக்காக ரிஜெக்ட் பண்ண, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அந்த இடத்துல நீ வந்து நின்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு இவனை போய் திருந்திருப்பான்னு அக்கா சொன்னாலே இவன்லாம் இன்னும் திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து
வந்து தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, இங்கே ரூட் அண்ட் அரகன்ட்டா நான் இல்லை நீ தான் இருக்க, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் அவளை கம்பல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் கையை உதறி தள்ளிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பிடுறான். உடனே வீட்டுக்கு கிளம்பி வரானா, அங்கே தூங்கிட்டு இருக்கக்கூடிய மேவை வந்து எழுப்பி விட்டுடுறான். இந்த ஊர்லேயே வந்துட்டு அவ்வளோ அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் அழகுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு திமிரு இருந்துட்டுருக்கு, அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன போய் ரிஜெக்ட் பண்ணிட்டா தெரியுமா, உங்களால் யோசிச்சு பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து லைட்டாக புலம்பிட்டு இருக்காங்க. இந்த புலம்பலுக்காகவாடா நீ என்னைய தூங்கிட்டு இருக்கவளை எழுப்பி விட்டு இப்படி உட்கார வச்சிருக்க கொசுக்கடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை மட்டும் நான் இன்னொரு தடவை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அவளால் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன், என்ன அசிங்கப்படுத்திட்டு போனால அவளை ஏதாவது பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்ன உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு உடனே, பிடிச்சிருக்காவா, நான் அவளை திட்டிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னோடனே, ஆமாம்மா தூங்கிட்டு இருக்கவளை எழுப்பிட்டியே புரியுது புரியுது அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க முணங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினும் ஷூவை தொலைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அக்காவும் ஷூ எடுக்காமல் வர அளவுக்கு உனக்கு என்ன அவசரம்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தன் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், அதுக்கு தான் வந்தேன்ன உடனே அவங்க அக்கா ரொம்ப பதறாங்க. யார் அவன், யாருன்னு பேரை மட்டும் சொல்லு, அண்ணா கிட்ட சொல்லி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்காகன்னு சொல்லி கேர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் அவனை ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அக்காவுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோ அப்ராட்லேருந்து வந்துட்டான் இல்லையா, ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு நம்ம போகணும், அப்பா வந்து ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஃபேமிலியிலேருந்து 5 பேருமே போகணும்னு சொல்லிட்டு, ஸோ நீ ஏதாவது மழுப்பிட்டு சாக்கு சொல்லிட்டு வராமல் இருந்துடலான்னு மட்டும் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவகிட்ட. நாள் காலையில் ஹீரோயினுக்கு ட்ரீட்டு வேலை கிடைச்சதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவும் அக்காவும் சேர்ந்து அவளை வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்போ அவங்களுடைய அத்தை பொண்ணு, அதாவது ஹீரோயினுடைய அண்ணா அக்காவுக்கு அத்தை பொண்ணு, அதுதான் அந்த க்ரீன் ட்ரெஸ் போட்டிருக்கால அவளோட பேர் சாங். இப்போ இந்த சாங்குக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. சாங்கும் அவங்க அம்மாவும் தான் வில்லி ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயினை அவங்க வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்ததுலேருந்தே அவளை சுத்தமாக பிடிக்காது. அவள் அழகாக இருக்கா, அவள் படிக்கிறான்னு எல்லாத்துலேயும் உங்களுக்கு பொறாமையாக இருந்துட்டுருக்கும். இப்போ ஹீரோயினும் அவங்க அண்ணா அக்கா கூட வந்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு பொறுக்காமல் அவங்க கிட்ட போயிட்டு எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி வாயப்பிடுங்கிறா. அவங்களுமே ஹீரோயினுக்கு ஜாப் கிடைச்சதுக்கு அப்படின்ன உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப மட்டமானவ, கேவலமானவ, இத்தனோண்டு ஒரு டியூட்டர் வேலை கிடைச்சதுக்கலாமா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயினை எவ்வளோ வந்து ரபிஷாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. அவள் வந்து திரும்பின உடனே அவனுடைய அண்ணாவும் அக்காவும் சேர்ந்து ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சாங் சொல்கிறதெல்லாம் கேட்காது, அவள் எப்போவுமே அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு கோவம் வந்துடுது. உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து புலம்புறா, இந்த மாதிரி அவளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிச்சான், அதுக்காக வந்து எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க, அவளை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்கன்னு உடனே அவங்க அம்மாவும், நான் ஆரம்பத்திலே வந்துட்டு அவளை வீட்டுக்குள்ளே விட வேணான்னு சொன்னேன், எங்கள் அண்ணன் தான் என் பேச்சை கேட்கவே கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்காவது ஒரு நாள் பார்த்துட்டே இரு, அவள் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்வா, அப்போ எல்லாருக்கும் தெரியும் நீயும் நானும் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்போ எல்லோரும் ரெக்ரெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவளுக்குமே ஒரே கொண்டாட்டமாக இருந்துச்சுக்கு. அப்போ வந்து சாங்கோடைய அம்மா சொல்கிறாங்க, இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஹீரோயினுடைய அங்கிள் ஆண்டி ஃபேமிலிக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, ஹீரோவுடைய அப்பா கிட்ட இருந்து பார்ட்டி அட்டென்ட் பண்ண சொல்லின்னு சொல்லிட்டு, இதை சாக்கா வச்சு நீயும் நானும் எப்படியாவது அங்கே உள்ளே நுழைஞ்சிருவோம், நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்துக்கிறேன், இப்போ ரெடி ஆகிறத விட நீ இன்னைக்கு சூப்பராக வந்து ரெடியாகி வரணும், இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டியில் நீ தான் கலக்கணும், ஹீரோயினை பார்த்த உடனே ஃப்ளாட் ஆகிட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும், அந்த மாதிரி வாங்கின உடனே சொல்லிட்டீங்கல்ல என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்ட்டியில் பார்த்தோன்னா ஹீரோ கிட்ட வரக்கூடிய எல்லா அம்மாமார்களுமே அவங்க பொண்ணை ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு அவன் கூட எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோக்கு அதெல்லாம் புரியுது, இருந்தாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறான். எந்த பொண்ணை பார்த்தாலுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கா, சின்ன வயசில் பார்த்ததை விட இப்போ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அம்மா பொண்ணு மனசு குளிர்ற மாதிரி ஒரே டைலாக் தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு மனசு ஃபுல்லாக வந்து பார்ட்டியில் பார்த்தா ஹீரோயினுடைய ஞாபகம் தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அப்படி அவன் தனியாக இருக்கும் போது தான் அங்கே ஒரு பொண்ணு எல்லோ ட்ரெஸ் போட்டு போயிட்டுருக்காளா, பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரியே இருக்குன்னு துரத்திட்டு போயிட்டு முன்னாடி போய் பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது ஹீரோயின் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ ஹீரோயினுடைய ஃபேமிலி, ஹீரோயின் இல்லாமல் மற்றவங்க எல்லாம் அங்கே வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த குட்டி பொண்ணுக்கு டியூட்டர் எடுக்கணும் அப்படின்னு ஏமாற்றிட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ மற்றவங்களாம் அங்கே வந்திருக்க சமயத்தில் தான் அங்கே சாங்கும் அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, ஹீரோ வந்துட்டு அங்கே பிஸியாக இருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும் போது ஹீரோயினோட அண்ணாவும் அக்காவும் தான் கேட்குறாங்க, இன்விடேஷன் இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அண்ணனை கூப்பிட்டா என்ன கூப்பிட்டா என்ன, நாங்களாம் தனித்தனியாக, நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சநோச்சம் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு அங்கே சாங்கை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே ஓடிட்டுறாங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே ஹீரோயினோட அண்ணாவும் அக்காவும் வந்து அவங்களுடைய ஃபேமிலி அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, அவங்க வந்து ஹீரோவோட சாங்கை கோர்த்து விடணுங்கிறது அப்பட்டமாக வெளியில் தெரியுது, எப்படி தான் இப்படியெல்லாம் வந்து பிஹேவ் பண்ணுறாங்களோ, இன்விடேஷனே இல்லாமல் உரிமை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடங்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா ஹீரோயினோட அண்ணாவை பார்த்த உடனே ஹீரோக்கு அடையாளம் தெரியுதா, அவன் வந்து ஆசையாக பேசிட்டுலாம் இருந்துட்டுருக்கான். அதான் சமயம்னு இந்த சாங்கோடைய அம்மா சாங்கை எடுத்துகிட்டு வந்துட்டு, என் பொண்ணு சாங் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோவும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு தெரியுது, சின்ன வயசில் இருந்ததை விட பல மடங்கு அழகாக இருக்கா,
நான் அங்கே பார்த்த உமனெல்லாம் விட இவ தான் செமையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பாராட்ட அம்மா பொண்ணுக்கு நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு வயிறே குளிர்ச்சி ஆகிடுது. ஸோ தனியாக போனதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து இப்போ சாங் கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் ரொம்ப நேரமாக ஹீரோ மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கேன், அவன் உண்மையிலே தான் கண் வச்சிட்ருக்கான், நீ எந்த பக்கம் போனியாலும் என்ன பண்ணாலும் அவன் உன் பக்கமே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறத நான் நல்லாவே கவனித்தேன், அவன் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டான் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த சாங்கும் ஆனால் அவன் என்ன மட்டும் பாராட்டல, அங்கே இருக்கக்கூடிய ஹீரோனோட அக்காவையும் தானே அழகாக இருக்கான்னு பாராட்டினான் அப்படின்ன உடனே அவன் வந்து உன் கூட நின்றுட்டு இருந்தால எதுவும் சொல்லலைன்னா அவன் தப்பாக நினச்சிப்பான்னு சொல்லிட்டு அவன் பாராட்டியிருப்பான். நிஜத்தில் அவன் ஒன்றை தான் பாராட்டிட்டான், பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ் உமனை விட நீ தான் அழகாக இருக்கன்லாம் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லவும் அவன் என்னை மட்டும் தான் பார்க்கணும், என்னை மட்டும் தான் பாராட்டணும், அது மாதிரி ஒரு நாளைக்கு நான் அவனை கூட்டிகிட்டு வந்து தீருவேன், ஸோ கண்டிப்பாக நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் இனிமேல் எனக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ அப்சஸ்டாக இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாளா. அப்போ அந்த பொண்ணு எங்கள் அண்ணா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினும் இல்லை இன்னொரு நாள் பார்க்கலாம், எனக்கு டைம் ஆகிடுச்சு, வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. வெளியில் வரும்போது ஒருத்தன் தோட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கானா, அவனை கடந்து அவார்டுக்கு போயிட்டே இருக்கா. ஆனால் அவனும் ஹீரோயின் அப்போ தான் முதல்ல பார்க்குறான். பார்த்த உடனே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுறான். பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே கையில் இருக்கக்கூடிய பூந்தொட்டியை தெரியாமல் காலில் போட்டுக்கிறான் போல். ஸோ காலில் வலி தாங்க முடியாமல் அவன் அலற. அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே சத்தம் கேட்டு அங்கே ஒரு ஜீவன் இருக்குது அப்படிங்கிறதே கவனிக்கிறான். ஸோ அவன் காலில் பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அவன் வந்து அதே கவனிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் பார்த்துட்டுமா அங்கே ஓடி வந்துடுறா. ஐயோ என்ன இவ்வளோ ரத்தம் வருது, இந்தாங்க இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் பேக்லேருந்து எடுத்து கொடுத்த உடனே அவன் ஹீரோயின் இவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துட்டே இருந்துட்டுருக்கான். நிறைய ப்ளீட் ஆகுது பிடிங்க அப்படின்ன உடனே அவன் ஃபஸ்ட்டு வேண்டாம், ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து இங்கே ஸ்ட்ரெயின் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். அவளோ அதுவும் முக்கியம், முதல்ல காலை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் வாங்கி அதெல்லாம் வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து ஊண்டை வந்து கவர் பண்ணுறான். அப்போ ஹீரோயினும் காலை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாளா. இவனுக்கு மனசே கேட்கல, அப்படியே ஹீரோயின் கூடவே மனசு போன மாதிரி இருந்துட்டுருக்கு. பிறகு தான் நம்மளுக்கு தெரியுது அவன் தான் இங்கோடைய அண்ணன், அந்த குட்டி பொண்ணுடைய அண்ணா. ஸோ அவனோட பேர் ஜாய். இவனுமே நம்ம ஹீரோடைய ஒரு ஃப்ரெண்டு தான், பழைய ஸ்கூல்மேட் அந்த மாதிரி இருப்பான் போல். ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு வந்தோடனே அந்த பொண்ணு என் டீச்சர் இப்போ தான் கிளம்புனாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அவனுமே பார்த்தேன், அவங்க வந்து நீ சொன்னதை விட ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆகிடுது. நான் சொன்னேன்ல அப்போவே என் டீச்சர் செம்ம அழகானவங்க, இவ்வளோ அழகானவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்குறா. இந்த மாதிரி வந்து இந்த ஆண்டி சொன்னாங்க, ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து ஹீரோவை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறதா, ஹீரோயினை ஞாபகம்லாம் வச்சுருப்பார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கும் போது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாய் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணுமே நான் என் டீச்சரை வந்துட்டு அந்த அண்ணாக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே நீ எதுக்கு ஹீரோக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் டீச்சர் இவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, ஸோ எல்லாருக்கிட்டையும் காட்டினா எனக்கு ப்ரௌடாக இருக்கும், எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுவாங்கல்ல, என் டீச்சர் எனக்கு மட்டும் தான் பாடம் சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாலாம் அந்த பொண்ணு ஷேர் பண்ணிட்டு இருக்கவும் சரி நாளைக்கு முதல்ல ஹீரோ கிளம்பி வரட்டும், பிறகு வந்து உன் டீச்சரை நீ அவனுக்கு அறிமுகப்படுத்தி வை அப்படிங்கிற மாதிரி சோயுமே சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அங்கே சாங்கோடைய அம்மா இப்போ ஹீரோனுடைய அக்கா கிட்ட வந்து ஹீரோயினுடைய கேரக்டரையே தப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினை வந்து வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்கக்கூடாது, அவள் வந்து ஒரு விஷம், நீங்கள்லாம் புரிஞ்சுக்காமல் வந்து அவளை தலையெழுத்துக்கு வச்சு ஆடிட்டு இருக்கீங்க, அவள் ஒன்றும் உலக அழகிலாம் கிடையாது, நீங்கள் பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து பணக்கார பசங்களாக பார்த்து வளைச்சி போடுறதுக்காக பார்த்துட்ருக்கா. அவள் பின்னாடி எத்தனை பசங்க சுற்றுறாங்க தெரியுமா, அவள் கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் ஆசை காட்டிட்டு பிறகு எல்லாரையுமே கலட்டி விட்டு அது ஒரு கேம் மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு தான் சொல்லி கத்திட்டுருக்காங்க. ஹீரோயினும் வந்துட்டு கோவப்பட்டு நடுவில் வந்துடுறா. அவங்க அக்கா பலமுறை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சுமே அவங்க ஆண்டி வாய முடலை. ஸோ அப்போ ஹீரோயின் வந்ததுக்கப்புறமா அவங்களுமே ஹீரோ கிட்டேருந்து மரியாதையாக விலகிடு, அவன் வந்து என் சாங்குக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அப்புறம் அவளுடைய அக்காவுக்கு வந்து அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே பாரு அந்த ஆண்டி வந்து என்ன வேணாலும் கத்திட்டு போட்டோம், எங்களுக்கு நீ சொந்த தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணாவும் வரான். ஸோ இங்கே பாரு ஆண்டி சொன்னதெல்லாம் நானுமே கேள்விப்பட்டேன், அது மட்டும் கத்திட்டு போட்டோம், அவங்க சொல்கிறாங்கல்ல நீ ஹீரோ கிட்டேருந்து விலகி இருக்கக்கூடாது, அவங்கள இரிட்டேட் பண்ணுறதுக்குனே நீ ஹீரோவோட க்ளோஸ் ஆகணும், ஹீரோ வந்து நாளைக்கு நம்ம அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கான், ஸோ கண்டிப்பாக நீ அவனை மீட் பண்ணணும், எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இங்கேருந்து கொடுத்துட்டு போகக்கூடாது, இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் ஹீரோயினை வந்து பார்க்கலான்ட்டு அவங்க ரூமுக்கு வராங்களா, பார்த்தா ஹீரோயின் அங்கே இல்லை, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு ஆண்டி கொடுத்த வேலையெல்லாம் வீட்டில் நான் முடிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணுக்கு டீச்சிங்கும் பண்ணணும், ஸோ நான் ஈவினிங் லேட்டாக தான் வருவேன், என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ தான் அவங்க அண்ணா வந்து பார்க்குறான், இந்த இங்கு கூட காயலை, அப்போ அவசர அவசரமாக எழுதிட்டு அவள் இப்போ தான் கிளம்பியிருப்பா, வாசல் கூட தாண்டி இருக்க மாட்டான், சீக்கிரமாக நம்ம போயிட்டு பிடிக்கலாம், அவள் ஹீரோவை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்போ வாசலை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஹீரோயின் வாசல் கிட்ட தான் வரா. அதுக்குள்ளே ஹீரோ அங்கே வந்துடுறதை பார்த்துடுறாளா, உடனே ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. அண்ணாவும் அக்காவும் என்ட்ரன்ஸ் வராங்களா, ஹீரோ வரதை பார்த்துட்டு இந்த பக்கமாக ஒருத்தி ஓடி வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே நான் யாரையும் பார்க்கலையே அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். அப்புறம் அங்கிள் ஆண்டியை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினை தான் சமையம்னு சொல்லிட்டு கேட் வழியாக எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஸோ இப்போ அங்கிள் ஆண்டிக்குன்னு சொல்லி அவன்
வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். அவங்களுமே ஹீரோவை பற்றி கொஞ்சம் ப்ரௌடாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஹீரோயினுடைய ஆன்ட்டி வந்துட்டு ஹீரோயின் எங்கே அவளை மட்டும் காணும்னு சொல்லிட்டு அவங்க பசங்க கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினோட அக்காவுமே அவள் காலையிலே வேலை இருக்குன்னு நேரமாக கிளம்பி போயிட்டா அப்படின்னோடனே நான் அவகிட்ட பல தடவை சொன்னேன், இன்றைக்கி கிளம்பாத, வீட்டில் இருக்கிற வேலையும் வந்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தா. அப்போவே நான் வந்து வீட்டில் இருன்னு சொன்னேன், அவள் கேட்கல என் பேச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்குறான். பம்மை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அக்கா சொல்கிறா. பம்மா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்புறம் தான் ஹீரோயினோட அக்காவும் அண்ணாவும் சேர்ந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க, என்ன பம்மை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசில் நீ கூட ஷார்ட்டின்னு கூப்பிடுவியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் ஷார்ட்டியாக இல்லை அழகாக அழகிட்டா, அவள் பின்னாடி நிறைய பசங்க சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான். உங்ககிட்ட ஃபோட்டோ கூட காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஃபோட்டோ காட்டுறாங்களா. அதை பார்த்தோன்னே க்ளப் ஹவுஸில் அவள் ரிஜெக்ட் பண்ண பொண்ணு இவ தான் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். ஸோ இப்போ இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஹீரோயின் வந்துட்டு இவனை பழி வாங்குறதுக்காக தான் வேணும்னே எல்லாருக்கும் முன்னாடி ரிஜெக்ட் பண்ண தான் இவன் நினச்சிக்கிறான். ஸோ இப்போ வந்து அவன் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கானா. அப்போ அவனுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கும் வருது அவனோட மைண்டுக்கு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த சமயத்தில் பசங்கள்லாம் சேர்ந்து விளையாடலான்னு முடிவு பண்ணும்போது சிண்ட்ரெல்லா மாதிரி ட்ராமா போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஹீரோனோட அக்காவும் ஹீரோயின் தான் சிண்ட்ரெல்லா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து திட்டான், சிண்ட்ரெல்லா எந்த ஊரில் உருண்டையா கழுத்து இல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கடுப்பாகிட்டு சின்ன வயசு ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறா. ஹீரோ இப்போ இந்த மொமெண்ட்டை ரீகால் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் இருக்கல்ல, திருன்னு என்கிட்ட மும்பு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டு ஒன்று சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு நக்கலாக சிரிக்கிறான். அங்கே இருக்கிற சமயத்தில் தான் ஹீரோடைய வீட்டுக்கு பினித் அப்படிங்கிற அவனுடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனை தேடி வந்திருக்கான் அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மெய் வந்து சொல்கிறாங்க, ஹீரோ வந்து வெளியில் போயிருக்கான், சாயங்காலம் தான் வருவான், நீங்கள் சாயங்காலம் வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் இல்லை எனக்கு டாக்டர் செக்கப் இருக்குது, ஸோ இப்போ வந்தால் தான் முடியும்னு சொல்லி தான் முன்னாடியே வந்தேன். சரி பிரச்சனை இல்லை, நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை ஹீரோ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிறது கிளம்புறானா. அப்போ வந்து டக்குன்னு அவனுக்கு செஸ்ட் பெயின் மாதிரி வந்துடுது. ஹார்ட்டை வந்து அப்படி கை வச்சு பிடிச்சிக்கிறான். அப்போ அந்த மேவும் என்னாச்சுன்னு சொல்லி பதட்டப்படும் போது ஒன்றும் இல்லை, என்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுகளை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாங்காக அவங்க அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க போல். ஸோ இப்போ ஹீரோ திரும்ப அவங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறான். ஸோ அப்போ தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை வந்து ஹீரோயினோட அக்காவும் அண்ணாவும் சேர்ந்து பயங்கரமாக புகழ்ந்துருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் கேட்டு நீ நம்பிடாத, ஏமாந்துடாத, ஹீரோயின் வந்து சரியான ஈவிலானவ, திமிர் பிடிச்சவ, அவள் ஆள் தான் அழகாக இருப்பாள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவள் ஃபுல்லாக வந்து அசிங்கம் பிடிச்சவ. ஸோ நிறைய ரிச் பீப்புளை தான் அவள் டார்கெட் பண்ணிகிட்ருப்பாள். பணக்கார பசங்களாக பார்த்து அவளை செட்யூஸ் பண்ணி பிறகு அவங்க பின்னாடி சுற்ற வச்சு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் கறந்ததுக்கப்புறமா ஒருத்தராக கலட்டி விட்டுருவா. அது அவளுக்கு ஒரு கேம் மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக அவளை வந்து உன்கிட்டலாம் வச்சுக்காத, நீ ஒரு பணக்கார இல்லை நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கன்னு தெரிஞ்சால் அவள் உன்னையுமே டார்கெட் பண்ணிட்டு வருவா, அவகிட்ட இருந்து விலகிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வரலாம். அந்த சமயத்தில் அவளுடைய ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்ன இல்லையா. அவன் என்ன பண்ணியிருப்பானா, இவளோட ஃபோட்டோ எடுத்துட்டு நீ எப்போ பாரு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது ஷார்ட்டி, முடிஞ்ச வரைக்கும் ஓடு, ஆனால் கண்டிப்பாக நீ கிட்ட மாட்டிப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோ எனக்கு பயங்கரமாக கடுப்பேறிடுது. என்னடா இது, இவெல்லாம் திருந்தவே இல்லை, இவனை எப்படியாவது அவாய்ட் பண்ணும், இவன் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பினித்தோட லெட்டர் பார்க்குறானா. அதில் பினித் வந்து அவன்கிட்ட சாரி கேட்டிருக்கான். இந்த மாதிரி என்னுடைய ஹார்ட் கண்டிஷன்னால தான் நான் வந்து அன்றைக்கி ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே வந்து பார்க்க முடியல, உன் பார்ட்டிக்கும் வந்து பார்க்க முடியல, பட் ஒன்றை வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அடுத்த நாளே அவன் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்கே கிளம்புறான். அதனால பினித்தோடைய அம்மா பினித்தோட தங்கச்சியோடைய குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்குறான் அவங்க அம்மா கிட்ட. அதுக்கு அவங்களும் இது எல்லாத்தையும் போட்டு எரிக்க போகிறேன், இதோ உன்னோட ஃப்ரெண்டுன்னு ஒரு அனாதையை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கியே, அவளால் தானே வந்து இன்றைக்கி என் பையன் வாழ்க்கையே வந்துட்டு கெடுத்து போயிருக்கு, அவளால் தானே இவன் என் பேச்சையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான், நான் ஒன்று இந்த விஷயத்தில் சொல்லிக்கிறேன், இந்த வீட்டுக்கு அவள் வந்து மருமகளாக வர்றதுக்கு நான் எனக்குமே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி இந்த ஃபோட்டோவை என்ன பண்ண போகிறீங்கன்னு உடனே அவளோட ஞாபகமாக இந்த வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது, நான் கொண்டு போய் எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பர்ன் பண்ணி விட்டுடுறாங்க. அந்த குரூப் ஃபோட்டோஸில் பார்த்தா ஹீரோயினுமே ஒரு நபராக அதில் இருந்துட்டுருக்கா. பினித்தை தேடி வீட்டுக்கு வரானா. அவன் வந்து டாக்டர் செக்கப்புக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆன்ட்டியும் வந்து அவனுடைய ஹார்ட் கண்டிஷனுக்கு இவ்வளோ பெருசுக்கு சிவியர் ஆகிறதுக்கும் அவன் டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கும் காரணமே என் பொண்ணுடைய ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வீட்டுக்குள்ளே வந்ததுனால தான். அவள் ஒரு அனாதை, சொத்து சொக்கம்லாம் இல்லாதவ, பொண்ணுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி டெய்லி வீட்டுக்கு வந்தால் என் பையனை மயக்கிட்டா, என் பையனுக்கு ஹார்ட் கண்டிஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவனை பாதியில் கலட்டி விட்டுட்டா. அதுக்கு முன்னாடிலாம் எப்போ பாரு என் பையன் பின்னாடியே தான் சுற்றி வந்துட்டு இருந்தா. இப்போ என்னன்னா இவன் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், அவள் கண்டுக்க கூட இல்லை. அவள் வீட்டு பக்கம் வந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, அவ்வளோ மோசமானவ அப்படின்ன உடனே ஹீரோவும் யார் அவள் அவ்வளோ கேவலமானவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. அது நம்ம ஹீரோயினுடைய முழு பேர் தான். பட் ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினுடைய பேர் பம்முனும் ஷார்ட்டின்னு மட்டும்தான் தெரியும். ஸோ அவளோட பேர் வந்து முழுசாக தெரியாததுனால அவனும்
சரி ஆன்ட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பும்போது தான் அந்த இடத்துல ஃபோட்டோ எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறான். இது என்ன ஃபோட்டோ எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே குனிங்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினுடைய உருவம் மட்டும் அந்த இடத்துல எரிஞ்சு போகாமல் இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த பாதி எரிஞ்ச ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு ஹீரோயினோட ஃபோட்டோவை யார் எரிச்சிருக்காங்க, இது எதுக்கு இங்கே வந்துச்சு, இவளுக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழம்பி யோசிச்சுட்டு இருக்கான். அவளோட டீச்சிங்கை முடிச்சுட்டு கிளம்பும் போது தான் அங்கே சாயை சந்திக்கிறா. ஸோ அவளுக்கு சாய் வந்து இப்போ யாருன்னு தெரியல. அப்போ அவன் கர்ச்சிப் எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அந்த கர்ச்சிப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து யோசிச்சு பார்க்குறா. ஓ நாள் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீங்கள் அந்த தோட்டக்காரன் தானே, உங்கள் கால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. தோட்டக்காரனா, சாரி நான் தான் நேற்று என்ன ஒழுங்காக அறிமுகப்படுத்திக்கல. நீங்கள் இங்கே டியூட்டரிங் கொடுத்துட்ருக்கீங்களே அந்த பொண்ணுடைய அண்ணா தான் நான், அவளுடைய ஒரே கார்டியன் அப்படிங்கிற மாதிரி தானே அறிமுகப்படுத்திக்கிறான். ஐயோ சாரிங்க தெரியாமல் நான் வந்து இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சாரி கேட்டுட்ருக்கான். அப்போ அவனுமே எங்களோட லஞ்சில் வந்து கலந்துக்கோங்க, என்னுடைய ஃப்ரெண்டுமே நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் அவனும் வருவான்னு சொல்லும்போது ஹீரோயினும் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கும் போது அந்த குட்டி பொண்ணும் வந்துட்டு ஹீரோடைய பேரை சொல்லி அவரும் ஒரு அண்ணா தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் அண்ணாவை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஹீரோ வந்து ஹீரோவோட பேரை ரிப்பீட் பண்ண உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் ஹீரோவோடைய ஃபுல் பேரை வந்து ரிப்பீட் பண்ணோடனே ஹீரோயின் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா. எங்கே போனாலும் இவன் துரத்தி பின்னாடியே வந்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி மணங்கிட்டு ஸோ இப்போ வந்து ஹீரோ அங்கே வந்து சேர்றானா. ஹீரோயின் அந்த சமயம் தான் கரெக்டாக வந்து இன்னொரு சைடு கேட் வழியாக அவள் எஸ்கேப் ஆகி போயிட்டா. ஹீரோ அங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்துட்டு அவளுக்குன்னு கிஃப்ட்டுன்னு சொல்லி செராமிக்கில் ஒரு நாய் பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை என்னோட ஸ்டடி ரூமில் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸ்டடி ரூமா படிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்லாம் ஹீரோ கேட்க, ஆமாம் என்னோட டீச்சர் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ தான் வந்து இவன் சாய் கிட்டே கேட்குறான், என்னடா டீச்சரு அப்புறம் படிப்பெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ன உடனே, ஏன்னா அவளுக்கு இப்போ கிடச்சிருக்கக்கூடிய டீச்சர் அப்படி பயங்கர கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன், ரொம்ப நல்ல பொண்ணு, பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருப்பான் அந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சருடைய பேருன்னு சொல்லிட்டு இப்போ புனித்தோடைய அம்மா சொன்ன மாதிரி ஹீரோனுடைய ஃபுல் நேமை சாய் வந்து சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு வந்து டக்குன்னு யோசிக்கிறான், புனித்தோட அம்மாவும் இதை தானே பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் அவன் வச்சிருக்கக்கூடிய ஹீரோயினுடைய அந்த எரிஞ்சு போன ஃபோட்டோ எடுத்து காய்ச்சான். இவளா டீச்சர்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாயும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆமாம் இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு பகீர்னு ஆகிடுது. அடுத்தது அவங்க அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வரான். அந்த சமயத்தில் ஹீரோயின் மட்டும் தான் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரம்மா சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, ஹீரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னொடனே அவள் டைம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கடுப்பாகிடுது. அவன் உள்ளே வந்து ஹீரோயினை கத்த ஆரம்பிச்சிடுறான். இது என்ன வீட்டுக்கு எஜமானியா நீனு, இங்கே வந்திருக்க கெஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு நீ யார், நீயே ஒரு அனாதை, எங்கள் அங்கிள் பாவம் பார்த்து உன்னை வீட்டில் வச்சிட்ருக்காரு, இங்கே உன்னோட அதிகாரமெல்லாம் செல்லுபடி ஆகிட்டு இருக்கா, நான் கொஞ்ச நாள் இங்கே ஊரில் இல்லைன்ன உடனே ஓ இடம் தெரியாமல் தராதரம் தெரியாமல் நடந்துட்டுருக்கியான்னு சொல்லி பயங்கரமாக அவளை போட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். இவன் எதுக்கு வந்தான் எதுக்கு கத்தனானே தெரியாமல் நம்ம ஹீரோயின் முடிச்சுட்டே இருக்கும் போது, நீ ரிவெஞ்சுக்காகத்தானே அன்றைக்கி டான்ஸ்லேயும் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அவன் எவ்வளோ சொன்னாலும் பேசுறதுக்கு அவன் ரெடியாக இல்லாமல் கத்திகிட்டே இருந்துட்டுருக்கான். அந்த சமயத்தில் தான் ஹீரோயினுடைய அண்ணாவும் அக்காவும் அங்கே வராங்களா. உடனே வேலைக்காரம்மா ஓடி போயிட்டு சொல்கிறாங்க, உள்ளே வந்து ஹீரோவும் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் உள்ளே ஓடி போயிட்டு அவங்க 2 பேரும் பிரித்து விட்டுறாங்க. 2 பேரும் மாற்றி அவங்கவுங்க அண்ணக்கிட்டேயோ அக்கா கிட்டேயோ வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக இங்கே பினித்தோடைய அம்மா ஹீரோவை பார்க்குறதுக்காக ஹீரோடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. பினித் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான்னு சொன்னால அவள் தப்பானவன்னு சொல்லி அவங்ககிட்ட புரிய வைன்னு சொல்லிட்டு ஹீரோ முதல்ல மறுக்கிறான். நான் எப்படி இதில் இன்வால்வ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு, நீ சொன்னால் அவன் கேட்பான், தயவு செஞ்சு வந்து பேசுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். அப்போ தான் இவங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இவங்களுடைய பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, ஹீரோ வந்து இங்கே வரான், நான் அவனை இன்வைட் பண்ணியிருக்கேன், நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவனை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு, இங்கே ஹீரோ ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ரிச்சானவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு யாரையுமே நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவள் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவளோட மனசு ஃபுல்லாக ஹீரோயினுடைய அண்ணா மேலே தான் இருந்துகிட்ருக்கு, அவனை தான் லவ் பண்ணிகிட்ருக்கா போல். ஸோ இப்போ அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு அவள் பிரேக் ஆகி அழுதுட்ருக்கா. ஸோ பினித்தை பார்க்குறதுக்காக அடுத்து ஹீரோ வரானா. பினித்துக்குன்னு சொல்லி கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரா, சில ஆர்ட் புக்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறான். அப்புறம் அவனும் பினித் கிட்ட பேசுகிறான், ஹீரோயின் வந்து ரொம்ப மோசமானவ, அவளை நம்பாதுன்னு சொல்லிட்டு. உனக்கு எப்படி அவளை தெரியும்னு சொல்லி பினித் கேட்கும்போது, ஒரு வகையில் அவள் என்னோட தூரத்து சொந்தம், சின்ன வயசில் அவளோட விளையாடலாம் செஞ்சுருக்கேன், ரொம்ப மோசமானவ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ரொம்ப கேவலமாக பேசுகிறான். அதுக்கு பினித்தோ, நீ அவளோட பழகுனதே கிடையாதுங்கிறது எனக்கு இதிலே நல்லா தெரியுது, அவள் அழகு மட்டும் கிடையாது, அவளோட மனசுக்காகத்தான் அவளை நேசிக்கவே ஆரம்பித்தேன் அப்படின்னா சொல்லிட்டு, அவளோட நீ எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் இல்லாமல் பழகிப்பாரு, பிறகு அவளுடைய மனசு உனக்கு பிரியும், அவளை மாதிரி நல்லவளை நீ பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னா சொல்லவும் ஹீரோ வந்து குழம்பி போயிடுறான். இங்கே பினிட்டோடைய அம்மாவும் சாங்கோடைய அம்மாவும் அவளை கேவலமாக சொன்னாங்க, இவன் ரொம்ப நல்லவதாக சொல்கிறானேன்னு சொல்லிட்டு இதோட இந்த பாட்டு முடியுது.